இப்பொழுதும் நம்மளுடைய கேர்ள்ஸ் நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு ஸ்கிட் போட போறாங்க. கரங்களை தட்டி நம்ம அவங்கள உற்சாகப்படுத்துவோம். இன்னைக்கும் நம்ம இந்த வருடத்தின் முதல் இந்த வாலிப கூடுகையில நம்ம அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற 2 மற்றும் 3ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். நீ ரெடியா இருக்கியா ஹேமா? எஸ், ஐ எம் ரெடி. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, விழிப்போடு பாருங்க. இன்றைக்கும் நம்ம பார்க்க போறதை பத்தி ஹேமா சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு யோவான் எழுதின கடிதத்தை குறித்து பார்க்க போகிறோம். சபையின் தூதன். எபேசு என்றால் மை பிலவட், பிரியமானவனே என்று பொருள். என்னுடைய நகரம் பழமையான நகரம். பவுல் என் நகரத்திற்கு வந்திருக்கிறார். அவரது 2வது மற்றும் 3வது மிஷனரி பயணத்தின் போது 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அப்போஸ்தலர் சபைக்கு அடையாளமாக என்னை எடுத்துக் கொள்ளலாம். 1ஆம் நூற்றாண்டில் கடைசியிலே நான் என் இயேசுவின் மீது இருந்த ஆவி அன்பை இழந்து விட்டேன். ஆவியானவர் யோவான் மூலமாக கடிதத்தில் என் சபைக்கு கூறியதாவது: உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளின் நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெனி, எனக்கு ஒரு டவுட். இந்த சபையில ஏதோ ஒரு காரியத்துல குறைவா இருந்தாங்க. யோவான் கடிதத்துல சொன்னாங்கல்ல, அது என்ன காரியம் ஜெனி? ஆமா ஹேமா, அதாவது நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல ஒரு குறை உண்டு அப்படின்றத குறித்து யோவான் சொல்றாங்க. எஸ், கரெக்ட். சரி, அடுத்ததா எந்த சர்ச்சுக்கு கடிதம் எழுதப்பட்டது ஹேமா? சிமர்னா சபையின் தூதன் குறித்து எழுதப்பட்டது. இப்பொழுதும் சிமர்னா சபை தூதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நான் தான் சிமர்னா சபையின் தூதன். சிமர்னா என்பதற்கு கசப்பு என்னும் பொருள். இதுதான் வெள்ளை போலம் என்ற சொல் உருவாகிறது. யோவானின் சீஷனாகிய பாலுஸ்கார் சிமர்னாவின் தலைவராக இருந்தார். சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் அவர் உயிரோடு எரிக்கப்பட்டார். அவை கசப்பான வழியே போனது. கான்ஸ்டைன் கிறிஸ்துவத்தை குறித்து நடத்திய கூட்டத்திற்கு இந்தியாவில் இருந்து பேராயர்கள் சென்றார்கள். இந்த கூட்டத்தில் தான் நிசியன் விசுவாச பிரமாணம் எழுதப்பட்டது. பின்னர் இதுவே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் எனப்பட்டது. என் சபைக்கு ஆவியானவரால் யோவான் கடிதத்தில் எழுதியதாவது: உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கின்றேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜெனி, அடுத்ததா எந்த சபையின் தூதன் வரப்போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீயே சொல்லிடே ஹேமா.
இப்பொழுதும் நம் மத்தியிலே பெர்கமு சபையின் தூதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? பெர்கமும் சபையின் தூதன் நான். எனது காலத்தில்தான் உலகமும் சபையும் ஒன்றாக கலக்க ஆரம்பித்தது. பெர்கமும் என்றால் ஒன்றாக கலத்தல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியில் சிறந்து விளங்கின பட்டணம் இது. இந்நகரத்தின் உலகின் 2வது பெரிய நூலகம் இருந்தது. இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் எதிலும் கடவுளை கண்டு வணங்குகிறார்கள். என் சபைக்கு ஆண்டவர் கூறியதாவது: உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. 4வதாக நாம் தியத்திரா சபையின் தூதனை பார்க்கலாம். நான் தியத்திரா சபையின் தூதன். தியத்திரா என்றால் ஓயாத தகன பலி என்று பொருள். அவர் ஒரு இடம் பலியிடப்பட்டார் என்று அல்ல, அவர்கள் கூடி வரும்போதெல்லாம் அவர் பலியிடப்பட்டார். என்னை லேபிள் சர்ச் என்பார்கள். என் சபைக்கு யோவான் கடிதத்திலே ஆவியானவராலே கூறியதாவது: கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெனி, நம்ம 4 சபையை பார்த்துட்டோம். கரெக்டா நேம் எல்லாம் சொல்லு பார்க்கலாம். எபேசு, சிமர்னா, பெர்கமும், தியத்திரா. கரெக்டா சொல்லிட்டேனா? எஸ், கரெக்ட். இப்போ நம்ம சர்தை என்ற சபையை தான் குறித்து பார்க்க போகிறோம். நான் சர்தை சபையின் தூதன். இதை ரிஃபர்மேஷன் சர்ச் என்றும் அழைப்பர். இந்நகரத்தை சுற்றிலும் 3 பக்கமும் மலைகள் இருக்கும். மிகவும் பாதுகாக்கப்பட்ட சபை. உலகின் பணக்கார நகரமாக விளங்கிய இடம். செல்வந்தரான கிராகஸ் என்ற ராஜா அரசாண்ட நகரம் இது. இந்நகரம் இயேசு 12 வயதாய் இருக்கும் போது நிலநடுக்கம் ஏற்பட்டு அழிந்தது. சாவாவரம் என்றது போல பாதுகாக்கப்பட்ட நகரம் என்று நினைத்த நகரம் மொத்தமாக அழிந்தது. என் சபைக்கு யோவான் எழுதியதாவது: நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர்
சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹேமா, அடுத்ததா நம்ம பார்க்க போற சபை ஒரு நதிக்கரையில உள்ள ஒரு பட்டணம். அது உனக்கு அதை குறித்து ஏதாவது கெஸ் இருக்கா? தெரியலையே ஜெனி, நீயே சொல்லு பார்க்கலாம். சரி, இப்பொழுது நம்ம மத்தியில் அந்த சபையை குறித்த தூதன் நமக்கு அதை பத்தி சொல்லுவாங்க. நான் பிலதெல்பியா சபையின் தூதன். கேக்னஸ் நதி கரையிலே உள்ள பட்டணம் இது. அடாலஸ் என்ற மன்னன் தன் அண்ணனை கனப்படுத்துவதற்காக உருவாக்கின பட்டணம் இது. எப்போதும் பூமி அதிர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பட்டணம். பிலதெல்பியா என்றால் பிரதர்லி லவ், அதாவது சகோதர சிநேகம் எனப்படும். சகோதர சிநேகம் உள்ள சபைக்கு எழுதினதாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலோ, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹேமா, இந்த சபையோட தூதன் கிட்ட ஆண்டவர் உரைத்ததுல ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரிந்ததா? ஐயோ, இதுவும் தெரியலையே ஜெனி. இதுல பாத்தீங்கன்னா எந்த குறைவே ஆண்டவர் சொல்லல. சரி, இப்பொழுதும் நம்ம இந்த கடைசியா ஒரு சபை தூதன் நம்மிடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். லவோதிக்கேயா சபையின் தூதன் நான். இதை மக்கள் ஆதீன சபை என்பர். இந்த பட்டணத்திலே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ஆகவே அருகில் இருந்த சூடான நீரூற்றுகளில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டது நிமித்தம் லவோதிக்கேயா வெதுவெதுப்பான பட்டணமாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் மிகவும் வசதியானவர்கள். உலகிற்கே கருப்பு கம்பளி தயாரிக்கும் இடமாக இருந்தது. கண் களிம்பு உற்பத்தியிலும் சிறந்து விளங்கிய பட்டணம் என் பட்டணம். என் சபைக்கு கடிதத்திலே ஆவியானவர் உரைத்ததாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணுகிறவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான்.
நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஹேமா, இந்த சபைக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லைல்ல, அனலும் இல்லை குளிரும் இல்லை. இந்த சபையை வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்கல்ல. இதே மாதிரி 7 விதமான அனுபவங்கள், வித்தியாசமான சபைகள் இருக்கு. அதே போல இந்த 7 விதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு ஜெனி. ஆமாம், சரி. இப்பொழுதும் இந்த 7 சபைகளை குறித்த ஒரு சிறிய நடனம். இதே மாதிரிதான் ஒரு சிலர் எபேசு சபை போல ஆதி அன்பை இழந்துட்டாங்க. ஒரு சிலர் சுமன்னா சபை போல உபத்திரவத்தின் பாதையில போறாங்க. ஆமா, ஒரு சிலர் பெர்கமு சபை போல உலகத்தோடு உலகமா கலந்துட்டாங்க. ஒரு சிலர் தியத்திரா சபை போல அநேக சமூக சேவை நற்பணிகள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழல. ஒரு சிலர் சர்தை சபை போல செத்தவரை போல இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பிலதெல்பியா சபை போல சகோதர சிநேகத்தோட கூட வாழ்ந்தா இயேசுவுக்காக அப்படின்னு ஆத்தும பாரத்தோட செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் வேதனை என்னன்னா, ஒரு சிலர் லவோதிக்கியா சபை போல அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னு அல்லேலூயா பாடிட்டு இருக்காங்க. ஆமால ஜெனி, அவங்க கிட்ட பாராட்ட எதுவுமே இல்லைல்ல. இதுல ஒன்று கவனிச்சியா? இதுல ஒரே ஒரு சபையில மட்டும்தான் ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு பாடங்கள் இந்த சபைக்கு எழுதின கடிதத்திலிருந்து நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை போல ஆண்டவருக்கு நேசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழற சபையா நம்ம பிரயாசப்படுவோமா? தேங்க்யூ கேர்ள்ஸ். இந்த பிரயாசம் எடுத்து நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு குறு நாடகமாக நடிச்சு காட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு குவிக் ரீகேப். 7 சபைகளுடைய பெயர்கள் நமக்கு எல்லாம் இப்போ மைண்டில் நல்லா பதிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்லுவோமா? எபேசு, சிமர்னா, பெர்கமும், தியத்திரா, சர்தே, பிலதெல்பியா, லவோடேக்கியா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதுல எந்த சபைய ஆண்டவர் அப்ரிஷியேட் மாத்திரம் பண்ணார், எந்த சபையை குறிச்சு குறையே சொல்லல? பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா அப்படின்னா என்ன பொருள்? சகோதர ஸ்நேகம். எந்த சபைக்கு வெளியில நின்று கர்த்தர் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க? லவோதிக்கியா சபையில தான் ஆண்டவர் உள்ள இல்ல, வெளியில நின்று ஆண்டவர் கதவை. எந்த சபை ஆதி அன்பை இழந்துட்டாங்க? எபேசு சபை ஆதி அன்பை இழந்துட்டாங்க. எந்த சபை செத்த சபையா இருக்கிறாங்க?
செத்த சபை, சீர்திருத்த சபை, சர்தே சபை. எந்த சபை உலகத்தோடு கலந்து போய்? பெர்கமு சபை உலகத்து. சரி, நம்ம யாருங்க? கர்மேல் சபை எந்த சபைங்க? கர்மேல் சபை பிலதெல்பியா சபையா? கர்மேல் சபை சகோதர சிநேகத்தோடு வாழ்ந்தா, இயேசுவுக்காக நம்ம வாழணுன்ற வைராக்கியத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்தா நமக்கு மாத்திரம்தான். நமக்கு அப்படின்னா கர்மேல் சபைக்கு மாத்திரம், அப்படி வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தின் மேல வரப்போகிற உபத்திரவ காலத்தை தப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ்.